நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் நகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணகுமார் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ஆசினி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் 30 வார்டு உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் திமுகவை சேர்ந்த சேர்மனாக செயல்பட்டு வந்தவர் உமா மகேஸ்வரி. இவர் மீது திமுக மற்றும் அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறி அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். அந்த தீர்மானமும் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து உமா மகேஸ்வரி தனது பதவியை இழந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை நகர்மன்ற தலைவருக்கான தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதனால் நகர்மன்ற அலுவலகத்தை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வெளிநபர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. நகர்மன்ற கூட்டரங்கிற்கு வருகை தரும் நகர்மன்ற உறுப்பினர்கள் பலத்த சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் திமுக சார்பில் நகர்மன்ற உறுப்பினர் கௌசல்யா மற்றும் அதிமுக சார்பில் நகர்மன்ற உறுப்பினர் அண்ணாமலை புஷ்பம் ஆகியோர் நகர்மன்ற ஆணையரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான கிங்ஸ்டனிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். முன்னாள் நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி மற்றும் அவரது ஆதரவாளர் விஜயகுமார் ஆகிய இருவரும் நகர்மன்ற தலைவி தேர்தலை புறக்கணித்துள்ளனர். மேலும் நகராட்சி அலுவலகத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் காணப்படுகிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.